கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம், அந்த தலைப்பில் தான் நாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை தியானித்து வருகிறோம்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு பல காரியங்களை அறிவுரையாக சொல்லுகிறார். அதில் பிரதானமான புத்திமதி என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது ஜெபம் மாத்திரமல்ல, விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். இது பிரதானமான அறிவுரை என்பதால இதை நம்ம ஆராய வேண்டியது மிகவும் முக்கியம். ஒரு மனுஷங்கிட்ட சாப்பிட்டீங்களா பிரதர் அப்படின்னு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? மீல்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மீல்ஸ் மட்டுமா சாப்பிட்டாரு? அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் எல்லாமே இருக்குல்ல. அது போல ஜெபம் என்பது வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்குள்ளாக விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பி பட்டணத்துக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது பிலிப்பியர் 4:6 இதே மாதிரி ஒரு ஜெப பேட்டர்னை தான் சொல்லி கொடுக்கிறார்ல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது என்று சொல்லி கொடுக்கிறார்ல. இந்த வசனத்திலேயும் விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்களேன். மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஜெபம், ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அதுலயும் இதே பேட்டர்ன் தான் இருக்குல்ல. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்துல விண்ணப்பமும் இருக்க வேண்டும், ஜெபமும் இருக்க வேண்டும், வேண்டுதலும் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களும் இருக்க வேண்டும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.